இந்த பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு, அதை நான் பார்த்திருக்கேன், அதை நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட். பாண்டி அங்காளம்மா கங்காளம்மா கண்ணை திறந்து பாரு. பதட்டப்படாதீங்க மாமா. இந்த காலத்திலுமே பேய் இல்லை, இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு சிக்கல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மருத்துவ ரீதியாக அணுகக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஒரு பேய் இங்க இருக்கு, இல்ல பேய் வந்துருச்சு, இங்க பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடிக்கும். அதாவது சாக்கடை, மலம், அந்த மாதிரியான கெட்ட வாடைகள் அடிக்கும். கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? தீய ஆவிகள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதை நான் ஃபீல் பண்ணுவேன். சில வீடுகள்ல அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். அவங்களுடைய இயல்பு கம்ப்ளீட்டா மாறி போகும். வேகமா சுழல் காத்து மாதிரி வருதுங்க. அப்படியே மேக படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும். திம்மு திம்முன்னு சத்தம் கேட்கும். ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும். அது ஜன்னல் எல்லாம் பட பட படம் அடிச்சுக்கிடுங்க. வேகமா சாத்திடுது அந்த காத்து. நாயூன்னு ஊழ விடுமே, அதை விட்டீங்க. நாய்க்கு தான் முதல்ல தெரியும். நக்கல்யா அவனுக்கு இருந்தே உங்களுக்கு தெரியும். ஆமா, இங்க எங்கேயாவது பேய் இருக்கா? How do I tell you? இங்க வந்து இத்தனை பேர் வந்து தெய்வங்களை கும்பிடுற ஒரு சக்தி இருக்கிறதுனால பேய்கள் நெருங்க முடியாது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. ஏங்க இப்பதானங்க நீங்க எல்லாம் வந்தீங்க, நேத்துல இருந்து பிராடு பயலுங்க நாங்களாம் தான் இருந்தோம். இப்பதானே நீங்க எல்லாம் வந்தீங்க. எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. மனிதர்கள் மாதிரி அந்த அலையான வடிவங்கள் உங்களுக்கு பின்னாடியே இருக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடியே இருக்கு. என்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அந்த ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா? ஆமாங்க, அந்த அந்த இடத்துல ஒரு 50 ஆவிகள் குழுவா இருக்காங்க, ஆவி குழுவா. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கடா. ஏன் தலைக்கு மேல எங்க அங்கயா? ஆமா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அட போப்பா. எந்த ஞானத்துல சொல்றாரு, எந்த இதுல சொல்றாருன்றது எங்களுக்கு அர்த்தமே ஆகல. இதை எல்லாரையும் அசிங்கம் பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்.